பஸ் டிரைவர் ஏதோ டிப்ரெஷனில் இருந்திருப்பார் போல, எங்கே எடுத்துன்னு போய் சொருளான்ற மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டு இருந்தார். அதனால ஒழுங்காகவே தூங்கல. உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஆரம்பிக்க போதுன்ட்டாங்க. நாங்கள் பல்லு விளக்கல, வயிற்று வேற கலக்குது, எதுனா சாப்பிட்ணும், என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, எல்லாத்துக்கான ஃபெசிலிட்டிஸும் அங்கே பக்காவாக இருந்தனால சீக்கிரமாகவே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் 5 பேரில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டது லோகேனன் தான். அவர் தினா கதைன்னு தனி ரீல் போடுவார். நம்ம கதையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 kgல மசில் பண்ணோம். பாடி லைட்டாக நல்லா எனர்ஜியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எவ்வளோ ரெப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 12 ரெப் பண்ணேன். 12மே வேலிடான ரெப். அடுத்து பிஸ்டல் ஸ்குவாட் 10 kg வச்சு பண்ணோம். ஃபஸ்ட்டு ரெப்பே நோ ரெப்புன்னு நினச்சேன். பரவாயில்ல, ரெப்புன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரெப்பும் ஃபாஸ்ட்டாக பண்ணேன். பட் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணனா ஒரேடியாக கீழே உட்காந்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டியே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால 12 ரெப் தான் இதில் வந்தது. இன்னும் புல் அப் அண்ட் டிப்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகும்ட்டாங்க. அதனால ஒரு மூலையில் நாங்கள் ஆல்ட் ஆகிட்டோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் டைனமிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் போல் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆள் எல்லா இடத்துலையுமே இருப்பார். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா போல் டான்ஸராகவே மாறிட்டான். அப்புறம் கிஷோர் ப்ரோ வந்தார். அவர் ஹாய் சொல்லி ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்ததை பார்த்தோன்னே பக்கத்தில் ஏதோ டோலி இருக்கும்னு நினச்சி சந்தேகப்பட்டேன். பார்த்தா நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு. இங்கே பிரியாணி கொடுத்தாங்க. பார்க்க தான் மிளகு சோறு மாதிரி இருந்தது. பட் சரியான டேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக சும்மா தான் உட்காந்துருந்தோம். ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புல் அப் வித் 20 kg. இதில் என்னன்னா டேப் பண்ணால் தான் மேலே போகணுன்ட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கை டபால் தட்டும். அது தட்டினோட தான் நான் மேலே போயிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பண்ணனால நான் எதிர்பார்த்த ரெப் பண்ண முடியல. 16 ரெப்ஸ் இதில் பண்ணேன். அதை பின்தொடர்ந்து டிப்ஸ் வித் 30 kg. ஸோ இதுலேயும் நல்லா எனர்ஜியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ 23 ரெப்ஸ் பண்ணேன். அப்புறம் ப்ரைஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் 5 பேரில் பிரவீன் 3rd ப்ரைஸ் அடித்தான். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு வருத்தமாக தான் இருந்தது. அப்புறம் அவங்க பாயிண்ட் ஷீட்டை காமிச்சாங்க. ஸோ 4th பிளேஸில் நான் இருக்கேன். 5th பிளேஸில் லோக்கி ப்ரோ இருக்காரு. பரவாயில்ல, டாப் 5க்குள்ளே நம்மளே 3 பேர் வந்துட்டோன்னு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. அப்புறம் டின்னருக்கு கிஷோர் ப்ரோ ஸ்பாட்டுக்கு கூட்டு போனார். சாப்பாடு நல்லா இருந்தது. அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்பாட்டுக்கு ஒன்று கூட்டு போனார். அது அதோட அருமையாக இருந்தது. அப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ரெப்ஸை பொறுத்த வரைக்கும் புல்லப்பை தவிர எல்லா ஒர்க் அவுட்லையுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த டேப் பண்ணுறதை நான் மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால ரெப் இன்க்ரீஸ் ஆகலன்னு எனக்கு வருத்தம்லாம் இல்லை. எனக்கு வருத்தமே இந்த பிஸ்டல் ஸ்குவாட் தான். கிட்டத்தட்ட 5-6 ரெப்பு கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது இன்னும் கொஞ்சம் கடினமாக ட்ரெயின் பண்ணேன் கைஸ். பாய்.